அனைவருக்கும் வணக்கம். ரஷ்யாவுக்கு முன்னெச்சரிக்கையுடன் இந்தியா. ரஷ்யா உக்ரைன் போர் தற்போது நடப்பது எல்லோருக்கும் தெரிந்ததுதான். அதில் ஓரிரு தினங்களுக்கு முன்பு 2 இந்தியர்கள் இறந்துள்ளனர். இதைத் தொடர்ந்து இந்தியா ரஷ்யாவிற்கு முன்னெச்சரிக்கையாக அறிவுறுத்தி இருக்கிறது. அப்படி என்ன அறிவுறுத்தியது? ரஷ்ய இராணுவத்திற்காக இந்தியர்களை வேலைக்கு அமர்த்தக்கூடாது என்று வலியுறுத்தி இருக்கிறது. அதானது ரஷ்யா இராணுவத்திற்காக இந்தியர்களை தேர்வு செய்து கொண்டு சென்று வேலைக்கு அமர்த்தக்கூடாது என்று சொல்லியிருக்கிறது. குழம்ப வேண்டாம், ரஷ்ய இராணுவத்தில் இந்தியர்களா என்று குழம்ப வேண்டாம். ஏனென்றால் இந்தியர்களை வேலைக்கு நேரடியாக இவர்கள் எடுப்பதில்லை. இங்கு சமையல் துவங்கி மற்ற உபரி வேலைகளுக்காக இவர்களை இந்தியாவிலிருந்து வேலைக்கு தேர்வு செய்து கொண்டு சென்று வேலைக்கு அமர்த்துகிறார்கள். ஆனால் கொண்டு சென்று இதுபோன்ற வேலைகளில் அமர்த்துபவர்களை போர் முனைகளில் மிக ஆபத்தான நேரங்களில் கூட பயன்படுத்துகிறார்கள் என்றும், சமையலுக்கோ அல்லது உபரி வேலைகளுக்காக மட்டுமல்ல, இவர்கள் இராணுவ போர் காரணங்களுக்காகவும் போர் வேலைகளுக்காகவும் இவர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் என்று சந்தேகிக்கிறது இந்திய அரசு. அதனால்தான் இந்த மரணம் நிகழ்வதாகவும் இந்திய அரசு கருதுகிறது. ஆகவே ரஷ்யாவிடம் இந்தியாவிலிருந்து போர் முனையில் பயன்படுத்துவதற்காக இந்தியர்களை தேர்வு செய்து கொண்டு செல்லக்கூடாது என்று எச்சரித்திருக்கிறது. கூடவே இந்தியர்களிடமும் இதுபோன்ற வேலைகளுக்கு செல்லும்போது நன்கு விசாரித்து எச்சரிக்கையோடு வேலைக்கு செல்லுங்கள், போர் முனைகளில் வேலை செய்வது போன்ற பணிகளுக்கு செல்லாதீர்கள் என்று இந்திய அரசு, அதானது மத்திய அரசு எல்லா மாநிலங்களிலும் எச்சரிக்கை அனுப்பியிருக்கிறது. நேரடியாக சொல்லிக்கொண்டு இவர்களை வேலைக்கு எடுத்து அனுப்புவதில்லை. நாடு முழுவதும் பல ஏஜென்சிகள் இருக்கின்றன. இவர்கள் ரஷ்யாவில் சமையல் வேலை இருக்கிறது அல்லது மற்ற உபரி வேலைகள் இருக்கிறது என்று சொல்லித்தான் வேலைக்கு எடுக்கிறார்கள். எடுத்து அங்கு கொண்டு சென்ற பின்பு இராணுவத்தில் உபரி வேலைகளுக்காக என்று சொல்லி அனுப்புகிறார்கள். இது உலகில் பல நாடுகளும் மற்ற பல நாடுகளிலிருந்து இதுபோன்று வேலைக்கு எடுத்து அனுப்பி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் ரஷ்யாவில் தற்போது நடந்திருப்பது, இதுபோன்று அனுப்புகின்ற உபரி வேலைகளுக்கு அனுப்புபவர்களை இராணுவம் போர் முனைகளிலும் போருக்காகவும் பயன்படுத்துகிறார்களோ என்ற சந்தேகம் இந்தியாவிற்கு வந்திருப்பதால் தான் இந்தியா இந்த முன்னெச்சரிக்கை ரஷ்யாவிற்கு சொல்லியதுடன் இந்திய ஏஜென்சிகளையும் எச்சரித்திருக்கிறது. இதுபோன்ற வேலைகளுக்கு இந்தியர்களை அனுப்பக்கூடாது என்று. மட்டுமல்ல, மக்களிடமும் ரஷ்யா போன்ற நாடுகளில் வேலைகளுக்கு செல்லும்போது மிக தெளிவாக கேட்டு அறிந்து தெளிந்தபின் வேலைக்கு செல்லுங்கள், அல்லாமல் போர் முனைகளில் போய் மாட்டிக்கொள்ளாதீர்கள் என்று எச்சரிக்கையோடு சொல்கிறது இந்திய அரசு. இதை அனைவரும் பின்பற்றினால் வாழ்க்கைக்கு நல்லது. இதுபோன்ற வேலைகளுக்கு ஆள் எடுத்து அனுப்புவதற்காக நாடு முழுவதும் பல ஏஜென்சிகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இதுபோன்ற சிக்கல்களில் போய் மாட்டிக்கொள்ளாமல் எச்சரிக்கையோடு இருக்குமாறும் மத்திய அரசு சொல்கிறது. மட்டுமல்ல, பிற நாடுகளில் வேலை என்று வரும்போது அவசரப்படாமல் நிதானமாக விசாரித்து நன்கு அறிந்த பின்பு வேலைக்கு செல்வது நல்லது என்றும் அறிவுறுத்துகிறார்கள்.